சவுண்டு கேட்குதா? அந்த ரெக்கார்டை யாருப்பா போட்டு விட்டது? நிறைய பேர் பேசுகிற மாதிரியே ஒரு ஏதோ ஒரு எஃபெக்ட் வருது இல்லை? இல்லை இல்லை, எல்லாருமே விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸான்னு பார்த்தேன். ஸோ விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸாக எல்லாருமே விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் தானே? அப்படின்னா சரி, நம்ம ஃபியூச்சருக்கு ஏதோ பேசுகிறான் அப்படின்றது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கண்டிப்பாக அவங்களுக்கு இதுலேருந்து ஒரு இன்ஸ்பயர் ஆகும். ஏதாவது ஒரே ஒரு பாயிண்ட் இன்ஸ்பயர் ஆகும். நம்ம 1/2 hour பேசினா கூட இந்த ஒரு செகண்ட் ஏதாவது ஒன்று, அந்த ஒரு நொடியில் ஏதாவது ஒன்று கிடைக்கும். அது அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம பேசுகிறோம். அதுக்கு தான் இந்த ஸ்டேஜ் போட்டிருக்கீங்க, அதுக்கு தான் இவ்வளோ பேர் ப்ரைஸ் கொடுக்குறேன். அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களான்றதுக்காக நான் சொன்னேன். ஏன்னா என் ஆஃபீஸில் கான்சென்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு போட்டிருக்கேன். அந்த கான்சென்ட்ரேஷன் வேணும். எனி டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கான்சென்ட்ரேஷன் கண்டிப்பாக வேணும். அது இருந்தால்தான் ஒருத்தர் முன்னுக்கு வர முடியும். நீ எடிட்டிங்காக இருந்தாலும், டைரக்ஷனாக இருந்தாலும், ஆக்டிங்காக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், concentration is the only secret of success. Please concentrate on whatever you do. வேல்ஸில் வந்து எவ்வளோ டைரக்டர்ஸ், எவ்வளோ கேமராமேன்ஸ், எவ்வளோ எடிட்டர்ஸ், எவ்வளோ ஆர்டிஸ்ட், எவ்வளோ வருங்கால முதல்வர்கள் வராங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாரும் கோட்டு பார்த்துட்டீங்களா? கோட்டு concentration.